ஓகே, ஏசாயா 1வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நானே வாசிக்கிறேன். 2வது வசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கி போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு பின்வாங்கி போனா? நீங்க தான். ஓகேவா? தேவன் ஆக்சுவலா கோபம் தான், ஆனாலும் ரொம்ப வருத்தத்தோடு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து ஆண்டவர் உலாவிட்டு இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, என் ஜனம் என் கூட இல்லை. மாடு கூட எப்படியா, அது அதனுடைய எஜமான் யாருன்னு தெரியுமா? கழுதை, அவன் அந்த கழுதையினுடைய உடையக்காரங்களுடைய முன்னணியை அறியும். ஆனால் இஸ்ரவேலோ அறிவில்லாததுனால, ஓகேவா, என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்குங்கிறார். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்புறமா உட்காந்து வாசிங்க. இதுதான் நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா இவன் பைத்தியக்கார மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கிறான்? ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் ஒவ்வொருத்தருமே வந்து நீங்களாம் ஊழியம் செய்யணும், பாரப்படணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. வீட்டில் கூட்டம் வைக்கணும், ஓகேவா, ஒருத்தர் 2 பேராவது கூட்டிகிட்டு வரணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, தேவனுடைய உக்கிரத்தை குறைக்க. ஓகேவா? எதுக்கு இதெல்லாம்? தேவன் உங்க மீது கொண்ட கோபத்தின் அளவை குறைக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. ஃபர்ஸ்ட் அவர் நம்ம கிட்ட தான் சொல்றாரு இல்லையா? நீ ஆயத்தப்படு. அதாவது நான் ஆயத்தப்படணும். ஆயத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஓகேவா, எதெல்லாம் நான் ரெடியா இருக்கணும், அதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி மற்ற கூட்டத்தை வந்து ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். தேவன் ஓகே உங்களுக்கு மேலே எப்படி இருக்காரு? இந்த ஒரே விஷயம்தான், தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படியா, ஓகேவா, இந்த காரியங்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனை, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனை ராஜா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரே, உம்மிடத்துல வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனை, எங்களுக்கு தயவா இறங்குங்க ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே, நீர் எங்க இருதயங்களை அறிகிற தேவன் தகப்பனே ராஜா. நாங்கள் உம்மிடத்துல இருந்து தப்பிக்க முடியாது ராஜா. கர்த்தாவே, நாங்கள் உங்ககிட்ட ரீசன் சொல்ல முடியாது தகப்பனே. ஆம் ராஜா, நாங்கள் சபைக்கு வெளியே இருந்தோமானா நீர் கூட வந்து எங்களுக்கு வேண்டி பாரப்படுவீர், இறக்கப்படுவீர் ராஜா. வலது கைக்கும் விடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள்னு தகப்பனே. தேவனே, உம்முடைய ஆவியானவர்னால நடத்தப்படுகிற சபை ராஜா. ஒவ்வொரு ஊழியரும் தகப்பனே ராஜா, அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ராஜா, இந்த இடத்துல உம்முடைய சபையில தகப்பனே, இங்கிருந்து பேசும்போது நீரே அவர்கள் வழியாக பேசுகிறீர் தகப்பனே. அது அன்பா பேசினாலும் தகப்பனே ராஜா, இல்ல வந்து அது பிரம்போட வந்தாலும் தகப்பனே ராஜா, அது நீரே பேசுகிறீர் தகப்பனே. நீர் பேசுகிறதை தகப்பனே ராஜா நாங்க கேட்கலனா எங்களை மன்னிங்க தகப்பனே. கேட்டோம் ராஜா, அதை செய்யாத இருந்தாலும் மன்னிங்க ராஜா. உணர்வில்லாம இருந்தோம் தகப்பனே, எங்களை மன்னிங்க ராஜா. எங்களை இனி மாற்றுங்க தகப்பனே. மணவாட்டி சபையா படுத்துங்க ராஜா. எங்க எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபை இரக்கம் எங்க கூட இருந்து எங்களை சுமந்து செல்வீராக தகப்பனே ராஜா. எங்க கூட பேசுங்க ராஜா, எங்க கூட பேசுங்க தகப்பனே, எங்க கூட பேசுங்க ராஜா. நீங்க பேசாம மட்டும் இருந்துராதீங்க தகப்பனே. ஆம் ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. என் சமூகம் உனக்கு முன்னாடி போன்னு சொன்ன மாதிரி தகப்பனே ராஜா. கர்த்தாவே, வேண்டாம் தகப்பனே, நீர் எங்க கூட வேணும் ராஜா. நீங்க எங்க கூட இருந்து புரிய வைக்கணும் ராஜா. போதிக்கிறது யாரா இருந்தாலும் ராஜா, அதே தேவ ஆவியானவர் எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறீர் தகப்பனே. நீரே எங்க இருதயத்தை அறிந்தவர் ராஜா. எங்களுக்கு எப்படி பேசினா புரியும்னு உமக்கு மட்டும்தான் தெரியும் ராஜா. நீங்க பேசுங்க தகப்பனே, எங்க கூட பேசுங்க ராஜா. கர்த்தாவே, பேசாத இருக்காதீங்க தகப்பனே
ராஜா. நீர் கல்லோ மண்ணோ அல்ல தகப்பனே ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே ராஜா. நீர் ஒவ்வொருத்தரையும் அனல் மூட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறீர் ராஜா. பேசுங்க தகப்பனே, பேசுங்க ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. எங்க ஆத்துமாக்கு தேவையான ஆகாரத்தினால ராஜா, உம்மால மாத்திரம்தான் தகப்பனே எங்களை திருப்தியாக்க முடியும் தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே, ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. நீர் சொன்னது எல்லாம் உண்மை தகப்பனே ராஜா. எங்களை மன்னித்து ராஜா, எங்களை இடை கட்டுங்க ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்துக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 15வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஹல்லேலூயா. அதாவது நாம விதைக்கிற விதை செத்தாதான் அது உயிர்ப்பிக்கப்படும் அப்படின்ட்டு. அப்படி அது சாகலைன்னா உயிர்ப்பிக்க மாட்டாதே, உயிர்க்க மாட்டாதே அப்படின்ட்டு. ஓகேவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் செத்துச்சுன்னா அது எப்படிங்க உயிர்ப்பிக்கும்? உயிர் அடையும். ஒரு பொருள் அது செத்து போயிடுச்சுன்னா அது எப்படி உயிரோட வரும்? வராது தானே? வராது இல்லையா? ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அப்போ நம்ம காண்கிற விஷயத்தை குறித்து சொல்லலை இல்லையா? ஓகே, நம்ம காணாத விஷயத்தை குறித்து தியானிப்போம். ஓகேவா? நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்க வசனம் என்னன்னா, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனா இரு அப்படின்ட்டு. ஓகே, எசேக்கியேல் 38வது அதிகாரத்துல இருந்து அதுல நீ ஆயத்தப்படுங்கிற அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதுல குறிப்பா ஒரு மணவாட்டி சபை தேவனுக்குன்னு எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ஆயத்தப்படணும்னா, இந்த வசனத்தின்படி ஒரு மணவாட்டி செத்தாதான் ஓகேவா தேவனுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. அதை நான் வந்து சொல்றேன். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நான் சொல்ல பார்க்குறேன். சரியா? அப்போ திரும்ப கூட வாசிக்கிறேன். நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விதை இருக்கு. ஒரு மாம்பழ விதை எடுத்துப்போமே. சரியா? ஒரு மாமரத்தில் இருக்கிற ஒரு விதை. இந்த விதை ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? ஓகே, அதாவது ஸ்திரீ சப விதை, இது மூணுத்தையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? விதையை குறித்து அது எப்படி விதைக்கப்படுதுன்னு சொல்கிறேன். அதோடு ஒப்பிட்டு பெண்கள், ஸ்திரீகள், ஓகேயா, அவங்களுடைய லைஃப் ஸ்பேனு சொல்கிறேன். அது கூட வந்து ஒரு சபை எப்படி இருக்குது, ஓகே, அதையுமே சொல்கிறேன். ஓகே, இது மூணும் வந்து சைமில்டேனியஸாக வந்து வர மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆவியோடு இருங்க, ஜெபத்தோடு இருங்க. சரியா? இப்போது அது எப்படி இருக்குது? ஒரு அந்த விதை மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழத்தில் இருக்குது. மாம்பழம் எடுத்துப்போமே. அது எப்படி இருக்குன்னா, தன்னை சுற்றி இப்போ மாங்கொட்டை இருக்குது. மாங்கொட்டையை சுற்றி என்ன இருக்கும்? அந்த சதை, நம்ம கடிச்சு சாப்பிட்ற சதை. அது எப்படி இருக்குது? இனிப்பாக இருக்குது. எவ்வளோ ருசியாக இருக்குது இல்லையா? சின்ன வயசில் இங்கே இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் கல் எடுத்து அடித்து பறித்து சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? அது பழமொழிலாம் சொல்லுவாங்க, காசு கொடுத்து வாங்குறத விட இப்படி திருடி திங்கிறதுக்கு ருசி ஜாஸ்தின்னு பிசாசு விதைச்சி வச்சுட்டான். அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்போது அது ஒரு சேஃபாக இருக்குது. அதை சுற்றி முதல்ல இருக்கிறது என்ன? இனிப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் அந்த விதை இருக்குது, விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? மண்ணுக்குள்ள ஒரு விதை போறதுக்கு முன்னாடி தன்னை சுத்தி இனிப்புனால சூழப்பட்டிருக்கு. அது எப்படி ஸ்திரீகளுக்கு பார்க்கும்போது நீங்க விதைக்கப்படுறதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கை. ஓகேவா? திருமண வாழ்க்கை தான் வந்து விதைக்கப்படுறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து இருக்கிறது அதான் மண்ணுக்குள்ள சாவுறது. ஓகே, உங்க லைஃப்லாம் எப்படி இருந்தது? அப்பா கூட இருக்கும்போது, போன வாரம் கூட ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அம்மா வீட்டில் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன் அப்போ என் கூட சந்தோஷமாக இல்லையா அப்படின்ட்டு நான் கேட்டேன். அதுக்கு அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புனாங்க. அப்போது ஏன்னா அது அவ்வளோ ஒரு ருசிகரமான ஒரு லைஃப்பை தருது. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு அப்பாவும் அம்மாவும் அந்த பிள்ளைய, மகனையோ மகளையோ பேணி பாதுகாத்து, ஓகே, அவ்வளோ தூரம் வந்து அந்த பிள்ளைய பார்த்துக்கிறாங்க. சரியா? அது கண்ணின் மணி போல சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு குழந்தைய பார்த்துக்கிறாங்க.
ஓகேவா? அதே போல ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது, இப்ப நம்மளுடைய பிள்ளைங்க, ஓகேவா? இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த கூட சொல்றேனே. இப்ப நிக்சன இனியொருத்தங்க ஏதாவது சொல்லும்போது, என்னால தாங்க முடியல. ரொம்ப அந்த இடத்துல நான் எதிர்த்தும் பேச முடியாது. அதுக்குண்டான ஆளும் இல்ல, ஓகேவா? அவன திட்டும்போது, அவங்க நார்மலா கேலி கிண்டலா பேசுறாங்க. என்னால துளி கூட சகிச்சுக்க முடியல. ஓகேவா? அப்போ இந்த அன்பு வட்டத்துக்குள்ள வந்து, அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள ஆண்டவர் வச்சிருக்காரு. ஓகேவா? ஹல்லேலூயா. அவன் எதையும் தப்பா எடுத்துக்கல. என்னால அதான் இப்பவும் என்னால சொல்லும்போது முகத்த பார்க்கும்போது தெரியுது இல்லையா? தாங்கிக்கவே முடியாது இருக்கு. நான் திட்டுவேன், அடிப்பேன். ஓகேயா? இன்னொருத்தங்க இந்த ஆவிக்குரிய பிள்ளையோ, இல்ல நம்ம பிள்ளையோ கை வைக்கவோ, திட்டவோ, அத சிட்சிக்கும்போது நம்மளால தாங்க முடியாது. மத்தவங்கள அனுமதிக்க மாட்டோம். ஓகேவா? இதுதான் தாயோட, தகப்பனோட உள்ளது. ஓகேவா? உங்க வீட்டுக்காரர் வந்து திட்டுறாரு, அடிக்கிறாருன்னு உங்க அம்மாட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க? "மக்களே இங்க வந்துரு." அப்பாட்ட சொன்னா அவன், "நீ வா நான் பார்த்துறேன். கடைசி வரைக்கும் நான் கஞ்சி ஊத்துறேன்பாங்க." இல்லையா? அதுதான் அப்பா, அம்மா. ஓகே. அப்போ அந்த லைஃப் எப்படி இருக்கு? நம்மள பொதிஞ்சு பேம்பர் பண்ணி, ஓகே, கோழி தன் குஞ்சுகள அவர் அதுதான் சொல்றாரு பின்னாடி ஏசாயால. ஓகேயா? கோழி தன் குஞ்சுகள சேர்த்துக்கிற மாதிரி, அது எத்தனையோ தடவ வந்து இஸ்ரேல் ஜனங்கள சேர்த்துக்கொள்ள பார்த்துக்குது. ஓகேவா? விதை, ஸ்திரீ, சபை. ஓகேவா? இப்போ அதுக்கு மேல உள்ள வட்டம் வந்து தொலி. ஓகே, தோல். மாம்பழத்தினுடைய தோல். அது சொந்தக்காரங்க. ஓகே. அந்த மாதிரி வட்டாரம். ஓகேவா? அதான். அதுக்குள்ள கரெக்ட்டா இருக்கும். ஓகே. விதை. எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஓகேவா? சரி. அடுத்து. இப்போ அந்த கொட்டை என்ன ஆகுது? மாங்கொட்டை. ஓகே. விதைக்கப்படுறதுக்கு முன்னாடி மாம்பழத்தினுடைய தோல் நீக்கப்படுது. பெற்றோர்கள் அந்த இனிப்பு சதையான பகுதியெல்லாம் நீக்கப்படுது. நீக்கப்பட்டு வெறும் கொட்டையா தான் தரையில போடும். மாம்பழத்த பறிச்சு அப்படியே போட மாட்டோம் இல்லையா? மண்ணு தோண்டி அத மரம் நடுறது சொல்லுவோம் இல்லையா? அப்படி யாருமே வந்து செய்றதில்ல. கொட்டைய தான் நம்ம விதைப்போம் இல்லையா? அதேபோல நீங்க கல்யாணம் பண்ணி யாராச்சும் உங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தீங்களா? யாரும் இல்ல, இல்லையா? நீங்க தனியா தான் வந்தீங்க இல்லையா? கூட 1, 2 நாள் வேணா உங்க சிஸ்டர்ஸோ கூட இப்போ உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலைக்காரங்களோ அந்த மாரி யாராச்சும் வந்திருக்கலாம். ஓகேவா? மத்தபடி நீங்க தனியா தான் வரீங்க. ஓகேவா? இதுவரைக்கும் நீங்க இருந்தது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. ஓகேவா? தரைக்கு மேல. ஓகேயா? ஓப்பன் ஏர்ல இருந்தீங்க. ஓகேயா? ஃப்ரீடம். ஓகேவா? எங்க வேணா போலாம், யார வேணா பார்க்கலாம். ஏன்னா, அப்பா, அம்மாவனுடைய இதுல இருந்தீங்க. சரியா? இதுதான் மேல இருக்கிறது. திருமணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. ஓகேவா? ஒரு மனுஷன தேவன் தனக்கென்று பிரித்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை. ஓகே. அதாவது சாகுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ ஞானஸ்தானமே வந்து அது மரணம். கிறிஸ்துவோடு கூட நம்ம மரணிக்கிறது தான் சொல்லுது. ஓகேவா? நாம மணவாட்டி சபையா இருக்கணும்னா சாவணும். செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்போ நாம உயிர்க்க உயிர்ப்பிக்கப்படணும்னா நம்ம சாகணும். ஓகேவா? மணவாட்டி சபைக்கு உண்டான அலங்காரத்துல இது ஒண்ணு. நம்ம சாகணும். ஓகேவா? அப்போ அது சாகணும்னா மத்த எல்லாம் நீக்கப்பட்டு வேற ஒரு உலகத்துல போகுது. ஓகேயா? இது ஏர் காத்துல இருக்கிற பூமி. இது தரை வந்து லேண்டு. ஓகேவா? மண்ணுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்போ குழி தோண்டியாச்சு. அந்த விதைய அதுக்குள்ள போட்டாச்சு. போட்டு திரும்ப என்ன பண்ணாங்க? மூடிடுவோம். ஓகே. காத்து கீத்து ஒண்ணுமே படாது. ஓகேவா? அப்ப அதனுடைய நிலவரம் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க பையன் வீட்டுக்கு வர்றீங்க. ஒபியூலா சிஸ்டர் எடுத்துப்போம். ஓகேவா? கல்யாணம் ஆயி சார் வீட்டுக்கு போனீங்களா? உங்க வீட்ல இருந்து யாருமே வந்திருக்க மாட்டாங்களா? எல்லாரும் புது ஆளு. ஓகேவா? நீங்க சுதந்திரமா இன்னும் சொன்னா பாத்ரூம் கூட போ முடியாது. இப்பதான் வந்து ஃபுல்லா அது என்ன சொல்றது? ரூம்க்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வந்து லெட்டின் பாத்ரூம் இதெல்லாம் இருந்து. மத்தபடி வெளிய போனோம். ஓகேவா? யாரு? என்ன? ஒண்ணுமே தெரியாது. ஓகே. இருட்டா இருக்கும். எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எல்லா பக்கமும் நெருக்கப்படுற சூழ்நிலை தான் ஒண்ணு. என்ன? மண்ணுக்குள்ள சாகுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் புதுசா இருக்கும். ஒரு சிலர் வந்து அது அப்படியே ஓகே அடாப்ட் ஆகி போயிடுவாங்க. ஓகே. எல்லாராலயும் அத அடாப்ட் ஆக முடியாது. வெளியில தான் சகிச்சுக்கிட்டு, தாங்கிக்கிட்டு வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டு தான் வாழ்றாங்க. அப்படிதானக்கா? என்ன சொல்றது தெரியல. சரி, ஓகே. இது பெண்களுடைய இது அப்படிதான். ஓகே. ஏன்னா அப்பா, அம்மா கூடவும் இப்பவுமே அப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா, அவங்க தங்களுக்கு சாதகமா தான் பெண் பிள்ளைகளுக்கு பேசுவாங்க. ஓகேவா? அது என்னதான் சின்ன வயசுல திட்டினாலும், அடிச்சாலும், அந்த பொம்பள பசங்க அழுதுதுன்னா, வருத்தப்பட்டதுன்னா, கண்ணீர் பார்த்தாருன்னா போச்சு அப்பா. எதையும் எதிர்க்க வந்து துணிஞ்சிருவாரு. ஓகேவா? இது தகப்பனுடைய சுபாவம். ஓகேவா? இப்போ அதான். இப்போ நீங்க கல்யாணம் பண்றது தான் நீங்க சாவுறது. ஓகே. நீங்க இருந்த உலகத்துல இருந்து
வேற உலகத்துக்குள்ள போறீங்க, வேற ஒரு மனுஷனோட வாழ போறீங்க. நீங்க எடுக்கிற பொருள் ஓகே, நீங்க வீட்டில் உங்களுக்குன்னு காஃபி மக்கு வச்சிருப்பீங்க, உங்களுக்குன்னு பிளேட் வச்சிருப்பீங்க, அது யாரும் தொட மாட்டாங்க, உங்க தங்கச்சிக்கு கூட கொடுக்க மாட்டீங்க, ஓகேவா? உங்களுக்குள்ளது தனியா அம்மா வந்து கழுவி தனியா ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க. இங்க போகும்போது உங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, ஓகே, கல்யாணம் ஆகி போகும்போது ஓகே. அதுக்கு தான் அந்த ஒரு பார்ஷாலிட்டி வராமல் இருக்க தான் அந்த வீடு காண்றது சீதனம்னு சொல்லிட்டு பொருட்களை ஓகே அப்பாவே வாங்கி கொடுத்து அனுப்புறது. ஓகே, ரீசன் அது இப்போ மாறி போயிடுச்சு, ஓகேவா? நீங்கள் சுதந்திரமாக உங்களுடைய தேவைக்கு உண்டான பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் துணிமணிகள் வரைக்கும், ஓகேவா? அது அந்த அளவுக்கு, அதாவது எல்லா பக்கமும் நெருக்கப்படுற சூழ்நிலை, ஓகே. ஒரு விதை இருக்கு, அதை மண்ணுக்குள்ள போடும்போது என்ன ஆகுது, மண்ணினுடைய தன்மை என்ன, அது அரிக்கும் இல்லையா? அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் புழு எல்லாம் சேர்ந்து அந்த விதையை என்ன பண்ணும், அதை அரிக்கும், ஓகேவா? இந்த அதிகாரம் அப்புறமா நீங்கள் படித்து பாருங்கள், ஓகே. நான் நார்மலாக அப்படியே சொல்லிட்டு போகிறேன், சரியா? ஓ, விதைக்கப்பட்டாச்சு, ஓகேவா? அது ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போகுது. எப்படி அம்மா வீட்டில இருந்து புருஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த விதை வந்து இப்போ லேண்டில் இருக்கா, அப்போ நெருக்கப்படுது, ஓகே. நெருக்கப்படும் போது அது உயிர்க்கப்படணும்னா ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி சொல்லுங்கள்? ஒரே வழி தான் இருக்குது. இந்த இந்த மாம்பழ கொட்டை இருக்குது இல்லையா, அது நம்ம நடுறோம், விதைக்கிறோம், ஓகேவா? அது உயிர்க்கணும்னா ஒரே வழி, ஓகேயா? வெளியிலேருந்து ஒன்று உள்ளே போகணும், தண்ணி, ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறது, பெண்களுக்கு பார்க்கும்போது உங்கள் தாய் உங்களுக்கு உபதேசம் பண்ணி இருப்பாங்க இல்லையா? புருஷன் வீட்டில் போனால் இப்படி இருக்கணும், ஓகே, இப்படி இப்படி நடந்துக்கணும், கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பழைய பாட்டிங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இருக்க அம்மாக்களுக்கே தெரியாது, ஓகேவா? புருஷன் வீட்டில் எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா உங்கள் அம்மா? புருஷன் வீட்டில் எப்படி இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு? அப்படியா? சொல்லுங்க, ஒரு 2 முக்கியமான விஷயம் சொல்லுங்க. மெயினாக பெரியவங்க சமையலில் சொல்லுவாங்க புருஷனுக்கு எதெல்லாம் பிடிக்கும். மெயினாக பெரியவங்க சொல்லுவாங்க அந்த சமையலில், ஓகேவா? அதே மாதிரி காலையில் அவர் எழும்பும்போது நம்ம ரெடியாக அட்லீஸ்ட் ஏதாவது குடிக்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் மெயினாக சாப்பிட்ற விஷயம், ஓகேவா? அப்படி வந்து பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க, சரியா? அப்போ நம்ம இது பார்க்கும்போது தண்ணி ஊத்துறது, நம்ம இது ஆவிக்குரிய இதுல நம்ம சாகுறோம்னா வேற வழியே இல்லை, ஓகே. நம்ம சாகுறோம், ஒப்பு கொடுக்குறோம், நம்ம விதைக்கப்படுறோம், இந்த உலகம் வேண்டான்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஓகேவா? அதுல இருந்து நம்ம முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும்னா வேற வழியே இல்லை, ஓகேவா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை முத்திரிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது, ஓகே. அவர் அந்த ஜீவன் நமக்குள்ள ஊடுருவணும். எப்படி மழை தண்ணி, ஓகேவா, தரையை நினைச்சு அந்த விதைய ஈரத்தன்மையா ஆக்கி அதுக்குள்ள இருந்து முளைப்பிக்குதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை, அந்த வசனம், அந்த ஆவி நமக்குள்ள வந்து நம்மளுடைய சரீரத்தை பிளந்துட்டு இந்த இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஆவிக்குரிய வண்ணமா வெளியில வரும், ஓகேவா? அப்போ அது இல்லாம நாம உயிர்ப்பிக்கப்பட முடியாது. எது? பரிசுத்த ஆவி, ஓகேவா? இங்க ஸ்திரீகளுக்கு என்ன, தாயினுடைய போதனை, புருஷன் வீட்டில் எப்படி இப்படி இருக்கணும், அது சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பாவாடை போடுறது, எப்படி உட்கார்றது, இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, ஓகே. எதுக்குன்னு பார்த்தா புருஷன் வீட்டில் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு, ஓகே. அதான் சொல்றேன், இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியல ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்கணும்ன்ட்டு, ஓகேவா? நீங்க ஃப்ரெண்ட்லியா அவர் கூட வந்து ரோட்ல நடக்கிறது பேசுற மாதிரிலாம் வந்து ஆக்சுவலாக போகக்கூடாது நியமத்தின்படி, ஓகேவா? ஒரு நார்மலாக சொல்லுவேன், சரி நாங்க எங்களை எடுத்துக்கிறோம், ஓகேவா? அப்படி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஆனா ஏன்னா எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு போதிக்கப்படல, நாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி போறோம், ஒண்ணா போறோம், சுத்துறோம், அந்த மாதிரி, ஓகேவா? ஒரு கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு, ஓகேவா? அப்படிதான் இருக்கணும், சரியா? அப்ப அந்த போதனை தான் இங்க பரிசுத்த ஆவிக்கு ஒப்பா. உங்களுக்கு அந்த போதனை கரெக்டா இல்லாத போது நீங்க புருஷன் வீட்டுல கரெக்டா இருக்கவே முடியாது, ஓகேவா? அதே தான் இங்க, அந்த மழை தண்ணி வரலன்னா என்ன ஆகும், அது அந்த விதை கெட்டு போயிடும், முளைக்காது இல்லையா? சரி, ஓகே. இனி அடுத்து, இப்போ அது வெளியில வரும்போது எப்படி விதைச்சோமோ அப்படி வருதா? நம்ம விதைக்கிறது மாங்கொட்டைன்னா வந்து இப்படி இருக்கும் ஒரு ஷேப்ல, ஓகே. இந்த கை ஷேப்ல இருக்கும், ஓகேவா? அதை விதைக்கிறோம், ஓகே. அது வெளியில வரும்போது அது ஒரு செடி மாதிரி, ஒரு பிளான்ட் மாதிரி வருது. அது வந்ததுன்னா அது ஒரு இவ்வளோ பெரிய மரம் ஆகுதான்னு அது சொல்லவே முடியாது, அப்படிதான் வரும், இத்தனோண்டியா வரும்,
இல்லையா? அதே போல தான் நீங்க உங்க தாயினுடைய உபதேசத்தை கேட்டு, உங்க ஹஸ்பண்ட் கூட ஓகே ஒரு சில விஷயத்துக்கு கீழ்ப்பட்டு எல்லாரும் நெருக்கப்பட்டாலும், உங்க தூய அன்ப ஓகே எல்லாத்தையும் மெயினா சொல்ற போதுனா, சகிச்சுக்கோ, பொறுமையா இரு, விட்டுட்டு வந்துராத. ஓகேவா? அது இங்க சொல்லுவாங்க இல்ல தமிழ்ல, "கல்லானாலும் கணவன்" அப்படின்ட்டு அது ஒரு ரைமிங்ல 2, 3 விஷயம் சொல்லுவாங்க. ஓகேயா? அதே மாரி பழைய ஆட்கள் சொல்லுவாங்க. சரியா? மெயினான விஷயம். ஓகேவா? அத கேட்டு நடந்தா பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இப்போ ஆவிக்குரிய ரீதியில அவர் நமக்குள்ள வரும்போது நம்ம விட்டு குடுக்கணும். ஓகேவா? அந்த தண்ணி ஓகேவா? இந்த விதை விட்டு குடுத்தா தான் அந்த தண்ணி இந்த விதையில பட்டு, அது அந்த ஈரப்பதம் வந்து முளைக்குமா? இது விட்டு குடுக்கலன்னா என்ன ஆகும்? தண்ணி இதுல வந்து "நீ வேண்டாம்" அப்படின்னு தள்ளினா என்ன ஆகும்? ம். நம்ம வர்ற சபைக்கு எத்தன பேர் வந்து இந்த ஆவிக்குரிய என்ன சொல்றது? அ அபிஷேக கூட்டம் வேணும்னு சொல்லி நீங்க பாஸ்டர் வந்து 1 வருஷம் ஆச்சா? கவனிக்கிறீங்க தானே? பிள்ளைங்களுக்கு அபிஷேகம் பெறணும் இல்லையா? அப்ப அபிஷேகம் கூட்டம் வைங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? மேடம், வெள்ள சாரி மேடம். நீங்க சொல்லியிருக்கீங்களா அக்கா? அ அக்கா சொல்லியிருக்கீங்களா? நீ சொல்லியிருக்க? ஓ! இவங்க இப்ப தான் வந்தாங்க. வேற? ஓ! அவங்க சிரிக்கிறாங்க. ஓகேயா? கேட்டிருப்பீங்களா? ம். அபிஷேக கூட்டம் வைங்க. ஓகேவா? இல்ல 1 வாரமோ, 10 நாளோ, 20 நாளோ பிள்ளைங்கள கூட்டு நீங்க சொல்லியிருக்கீங்களா? சூப்பர். ஜெபிங்க. கண்டிப்பா நடக்கும். சரியா? ஆ அப்போ நம்ம இத வாஞ்சிக்கணும் இல்லையா? ஓகேயா? அனுமதிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள மாத்துறதுக்கு, உருமாத்துறதுக்கு நம்ம அனுமதிச்சா தான், அவர் நம்மள இருந்து விளைவார். அது ஆரம்பம் வந்து அற்பமா தான் இருக்கும். ஓகே. நமக்கு இருக்கிற இந்த பலத்தோட தான் புறப்படுற மாதிரி இருக்கும். அந்த பிளான்ட் இத்துணூண்டி தான் வரும். அது என்ன ஆகும்? அதனுடைய முடிவு என்ன? ஓகேயா? நம்ம நினைப்போம், ஓகேவா? என்னடா 2 வருஷமா ஒரு ஆளுக்கு ஒரு வீட்ல ஒருத்தங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் அவன் குடிக்கிறான். ஆனாலும் விக்கிரக ஆராதனை பண்றான். ஆனாலும் எதுனாலும் பில்லி சூனியம், மந்திரம் இந்த மாரி ஆளுங்கள்ட்ட போறானே நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா, ஒரு நாள் அந்த மனுஷன் கண்டிப்பா மாறுவான். ஹல்லேலூயா! அந்த மனுஷன் மாறும்போது, அவன் பின்னாடி நூத்துக்கணக்கான ஆளுங்க வருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஒருபோதும் சோர்ந்து போயிடாதீங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல மட்டும், தேவனுடைய காரியத்த முன்னெடுத்து வைக்கிறதுல மட்டும், நீங்க பலன மட்டும் எதிர்பார்க்காதீங்க. இல்லையா? வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஓகேவா? உன் ஆகாரத்த ஆ அது எப்போ? ஆ அநேக நாட்களுக்கு பிறகு இல்லையா? ஓகே. அப்போ பலன மட்டும் நீங்க கண்ல பார்க்கணும்னு நெனைக்காதீங்க. ஓகேயா? இப்ப நான் வந்து பைத்தியக்காரன் மாரி தனியா அவங்க மாமியார் வீட்ல தான் ஓகேயா? மாமா படுக்கிற பெட்ரூம்ல தான் ஒரு கேமரா வச்சு தனியா பேச ஆரம்பிச்சேன். ஓகேவா? இன்னைக்கு உங்க முன்னாடிலாம் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நெறைய ஜனங்க முன்னாடி நிறுத்தியிருக்காரு இல்லையா? அப்போ நீங்க ஓ என்ன சொல்றது? நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஓகேயா? அந்த செடி வெளியில வரது, அது ரொம்ப அற்பமா தான் இருக்கும். ஓகேயா? நீங்க செய்றதுல என்ன ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அத சந்தோஷத்தோட செய்யுங்க. ஆவியானவருக்கு விட்டு குடுத்து, அந்த ஆவியானவர் உங்கள்ல இருந்து வெளிய வரதுக்கு நீங்க விட்டு குடுங்க. அதனோட முடிவு என்ன ஆகும்? அது ஒரு பெரிய மாமரமா ஆகும். ஓகேவா? எத விதைக்கிறீங்களோ அதுதான் வரும். ஓகேவா? அப்போ நீங்க உங்களுக்குள்ள இது நிலம், இந்த சரீரம், விதை வசனம். ஓகேவா? நீங்க வசனத்த அனுமதிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோட அந்த வசனம் என்ன ஆகும்? நீங்க சாட்சியா மாறுவீங்க. அப்போ வசனத்தின்படி நீங்க வாழ்வீங்க. ஓகேயா? அப்ப நீங்க வசனமாவே மாறுவீங்க. வார்த்தையாகிய தேவன் வந்தாரு. ஓகேவா? இல்லையா? அவர் எப்படி ஜெயிச்சாரு? சிலுவையில. ஓகேவா? சிலுவையில தான் ஜெயிச்சாரு. ஓகேவா? அவர் மரிச்சு மாம்சத்த சாகடிச்சு மாம்சக்கிரியை ஒண்ணும் நிறைவேத்தாம. அதோ அத அப்படியே ஸ்பீடா சொல்லி முடிக்கிறேன். சரியா? அப்ப நாமும் பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய வார்த்தையாகிய விதைக்கு அனுமதிக்கும்போது, நமக்குள்ள இருந்து ஒரு விருட்சம் வரும். அதான் சுவிசேஷ தாகத்துல நம்ம சொல்றது. அதனுடைய முடிவு என்ன ஆகும்? மரம் மாதிரி வளர்ந்து நெறைய கனிகள் கொடுக்கும். ஓகேவா? பூத்து, காய்த்து, கனி கொடுக்கும். சரியா? கனி கொடுக்கும்போது, ஒவ்வொரு கனியிலயும் ஒவ்வொரு விதை இருக்கும். இல்லையா? அப்போ ஒரு சிறிச்சா சின்னதா விதைக்கப்படுது. ஆனா, அந்த மரம் பெரிய விருட்சமா மாறி, எத்தன பழங்கள் ஓகேவா? ஒரு மாமரம் ஒரு 50 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படியும் 5 வருஷம், 7 வருஷத்துல பழம் தரும் இல்லையா? ஆ ஓகேவா? அது பாக்கி 40 வருஷத்துக்கு மேல 40 வருஷம் பழம் தந்துகிட்டே இருக்கும். ரொட்டீனா இல்லையா? ஒரு பழத்த பறிச்சா இன்னொரு பழம் வரும். ஓகே. அப்ப எத்தன கொட்டைகள், எத்தன விதை ஓகேவா? ஆ எப்ப வருது? அந்த ஒரு விதை தன்னை ஒடுக்கி சகிச்சுக்கிட்டு, நான் செத்தாலும் பரவால்ல.
கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கட்டும்னு சொல்லி தன்னை ஒடுக்கி அந்த மண்ணுக்குள்ள அனுமதிக்கும் போது, இந்த உலகத்துக்குள்ள நம்மளை ஒடுக்கி இந்த மாம்ச சரீரத்தை எதுவும் வேண்டாம் நம்ம உள்ள அடங்கி இருக்கும்போது, நமக்குள்ள இருந்து ஆவி புறப்படும், வார்த்தை புறப்படும், வசனம் புறப்படும். ஓகேவா? தேவனுடைய சித்தம் புறப்படும். ஓகேவா? அப்போ நாம உயிர்ப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. சரி, என்ன விதைக்கணும், யாருக்கு விதைக்கணும், ஏன் விதைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, யாராச்சும் வேகமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11. வசன குறிப்பு ரொம்ப முக்கியம். ஓகேயா? நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா பரவாயில்ல, எந்த வசனம் எங்க இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? இல்ல வசன குறிப்பை மறந்துட்டீங்கன்னா வசனத்தை கரெக்டா எழுதுங்க. ஹல்லேலூயா. ஓ, இன்னும் சாருங்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கலல்ல? பிரதர் தம்பி, அவருடைய தம்பி ஹெர்ஷோன் பிரதர் நோட்ஸ் எடுங்க. நீங்களாவது கொஞ்சம் கொடுங்க சிஸ்டர். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தாலாட்டு பாடுற மாதிரி. ஓகேயா? நீங்கள் எப்படி பாடி தூங்க வைப்பீங்களா? ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் பாடுங்க. ஓகே, வசனத்தை சொல்லி இந்த கிளாஸை ரிப்பீட்டடாக சொல்லி அவர் மைண்டில் உரைக்கிற மாதிரி. ஓகேவா? தூங்க வைங்க. சரியா? இப்போ எதை விதைக்கணும்? நான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11வது வசனம். அதாவது அவர் சொல்றாரு, போதும்க்கா, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க. அப்படி படிச்சிருங்களேன். உங்கள் சரீர நன்மைகளை. அது பெரிய காரியமா அப்படின்ட்டு. அதாவது நான் உங்களுக்கு என்ன விதைக்கிறேன், ஞான நன்மைகளா? ஞான நன்மைகளை வந்து விதைக்கும் போது தானாவே சரீரத்துக்கு உண்டான நன்மைகள் வந்து அது வரும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் விதைக்க வேண்டியது என்ன? இப்போ நீங்க ஒருவேளை உங்கள ஒரு சிலர், ஓகே, அதாவது நீங்க பிளான்ட்டா அந்த மரமா வெளியில வரும்போது, நீங்க ஆயத்தப்பட்டதுக்கு அப்புறம், நீங்க உங்களை இந்த மண்ணுக்குள்ள இந்த உலகத்துல இந்த பாவ சரீரத்துல ஒடுக்கப்பட்டு அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு தான், நீங்க என்ன விதைக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்றேன். ஓகே, ஞான நன்மைகளை தான் வந்து விதைக்கணும். ஞான நன்மைனா என்ன? ஞானம்னா ஃபர்ஸ்ட் ஞானம் எங்க இருந்து வருது? தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஓகேவா? ஓகே, தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். ஓகே, அப்ப தேவனுக்குரியவைகளை நீங்க விதைக்கும் போது அது ஞான நன்மையில வரும். ஓகே, அப்போ அதை நீங்க விதைங்க அப்படின்ட்டு வீட்டில், வெளியில, வேலை செய்யற இடத்துல, எங்கனாலும் கிறிஸ்துவ நீங்க வெளிப்படுத்துங்க. ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, அப்போ யாருக்கு, எதுக்காக? ஓகேவா? ஹூம் அப்படின்ட்டு 1 கொரிந்தியர் 2:2 வாசிங்களா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, கலாத்தியர் 6:8, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஓகே, சூப்பர். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எதுக்காக விதைக்கப்படணும்? என்ன விதைக்கணும்? ஞான நன்மை. எதுக்காக விதைக்கப்படணும்? ஆவிக்கென்று. ஓகேவா? நம்ம இப்போ நான் வந்து இந்த பிள்ளைக்கு விதைக்கிற மீன்ஸ் அந்த பிள்ளையோட ஆவிக்குன்னு நான் விதைக்கணும். ஓகேவா? பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளையனுடைய ஆவியோட இணைஞ்சு கிரியை செய்யறதுக்குன்னு தான் நான் விதைக்கணும். ஓகேவா? ஆவிக்கென்று விதைக்கிறவன் தான் நித்திய ஜீவனை வந்து சுதந்திரிச்சு கொள்ளும். ஓகே, மாம்சத்துக்கென்று நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வெளியூர் போவ, நீ நல்லா சம்பாதிப்ப, அதுக்குண்டான ஆலோசனையோ இல்லை தேவன் இப்படி சொன்னார்னா சொன்னா அது யூஸே இல்லை. வசனம் சொல்லுது ஆவிக்கென்று. ஓகேவா? அப்போதான் நித்திய ஜீவன் வந்து போக முடியும். ஓகேவா? ஆவிக்குரிய போஷாக்கு. சரி, இப்போ அடுத்து ஏன்? ஹல்லேலூயா. ஏன் இதை செய்யணும்? கொலோசையர் 2:15. கொலோசையர் 2:15. அப்படி ஸ்பீடா வாசிச்சிருங்க சிஸ்டர். இதுதான் உங்க ஸ்பீடா? 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2:15. ஓகேவா? சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படின்னு வசனம் சொல்லிருக்கு. எதுல கிறிஸ்து இயேசு வெற்றி சிறந்தார்? சிலுவையில. இருக்கீங்க தானே?
ஹalleluya. அப்போ கிறிஸ்து இயேசு வெற்றி சிறந்தது சிலுவையில. அதாவது தன்னுடைய மாம்சத்தை அடிக்க விட்டு கொடுத்தார். ஓகேவா? தன்னுடைய மாம்சத்தை அழிக்க ஒப்பு கொடுத்தார். ஓகேவா? தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஓகேயா? தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். ஓகே. அதான் சிலுவை பத்தின உபதேசம். ஓகேயா? நம்ம சாகணும். நாம செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. ஹalleluya. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அந்த விதை யாரு? நீங்க தான். அந்த விதை யாரு? நான் தான். ஓகேவா? அப்போ எப்படி ஒரு விதை எப்படி திரும்ப அது விதையாவே விதைகளை கொடுக்கிற ஒரு விருட்சமா ஆகுது? ஓகேவா? ஹalleluya. அப்ப நாம வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள வந்து நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வரும்போது நாமும் தேவனுடைய வார்த்தையாவே மாறுறோம். ஓகேவா? இதை வச்சு தேவனுக்கு நிகரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஆக்சுவலா அப்படிதான் கிறிஸ்துவோட சேர்ந்து. ஓகேவா? தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான்னு சொல்றார். நான் அந்த ரீதியில சொல்றேன். ஓகேவா? பிசாசு உங்களை வழி திருப்பிடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஹalleluya. ஹalleluya. அப்போ இது அதுக்கு தான் கடைசியா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்கு. ஓகேவா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்லி 7 சபைகளுக்குமே அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்றார். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். ஹalleluya. 7 கைண்ட்ஸ் ஆஃப் சர்ச்சஸ். ஓகேவா? நீங்களும் நானும் தான் சபை. இதுல 7 தரப்புல இருப்போம் நாம. ஓகேவா? அப்போ நாம எந்த தரப்புல இருந்தாலும் நாம ஜெயம் பெற்றாதான். ஓகே. ஜெயம் கொண்டாதான். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த விதையை போல நாம சாகணும். ஹalleluya. நம்ம ஜெபிப்போமா? நம்மளை சாக ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. கேட்போம். நம்ம செத்தால ஒழிய உயிர்க்க முடியாது. ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அழிவுள்ளதா இருக்கிற இந்த சரீரம். ஓகேவா? வசனம் நமக்கு அழகா சொல்லுது. ஓகேவா? இந்த மாம்சமும் இரத்தமும். ஓகேவா? நம்ம வச்சிருக்கிற இந்த சரீரம் இருக்கு இல்லையா? இதுல இருக்கிற ரத்தம் இது எதுவுமே நித்தியத்தை சுதந்திரிக்க மாட்டாதே அப்படின்ட்டு. ஓகேவா? இது அழிவுள்ளது. ஹalleluya. இந்த அழிவுள்ளத நீங்க தேவனுக்குன்னு விதைச்சீங்கன்னா அது எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? அழிவில்லாததா உயிர்ப்பிக்கப்படும். ஹalleluya. அப்போ இந்த அழிவுள்ளது மேல நம்ம இச்சை கொள்ளாம நம்ம தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே ராஜா, கிருபையாக இருங்க ராஜா. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. எஸ் தகப்பனே. ராஜா உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் ராஜா. கேட்ட வசனங்களுக்காக நன்றி ராஜா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. எஸ் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஒரு விதை தகப்பனே ராஜா, அது சாகாமல் தகப்பனே ராஜா, அது உயிர்க்க மாட்டாதே தகப்பனே ராஜா. அது செத்தால் ஒழிய தகப்பனே ராஜா, அந்த ஒரு விதை சாகும்போது தகப்பனே ராஜா, அது எத்தனை விதைகளை அது முளைப்பிக்குது தகப்பனே. எத்தனாயிரம் விதைகளை தகப்பனே ராஜா. ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் விதை இருக்கு தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, சும்மா இல்லை தகப்பனே ராஜா. உம்முடையவர்கள்லாம் நாங்க வேண்டாம், இவர்களை விட்டுடுங்கன்னு சொன்னது தகப்பனே. மோசே அழகா சொல்றாரே ராஜா. ஓ தகப்பனே, ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்க அப்படின்ட்டு, இவர்களை விட்டு விடுங்கன்ட்டு. அதாவது நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவங்களை விட்டுடுங்க அப்படின்ட்டு. எஸ் தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. ஸ்தேவான் சொல்றானே தகப்பனே ராஜா, ஐயோ இவங்க செய்யறது என்னன்னு தெரியல, இவங்களை மன்னிங்க அப்படின்ட்டு. எஸ் தகப்பனே ராஜா. ஓ தேவனே, நாங்க யாரும் ராஜா, இந்த சபையில இருக்கிற யாரும் தகப்பனே, எங்க சுய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ராஜா, எங்க ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ராஜா, ஆத்மாவுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ராஜா. இது மற்றவர்களுக்கு என்று
விதைக்கப்படணும் தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, நாங்கள் உம்மோடு இருக்கும்படியாக ராஜா, இந்த சரீரம் தகப்பனே ராஜா, எஸ் தகப்பனே, இது மண்ணோடு இருக்க வேண்டியது ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை அடிங்க தகப்பனே, எங்களை ஒடுக்குங்க ராஜா. கர்த்தாவே, எங்களை சிலுவையில் அறையுங்க தகப்பனே ராஜா. என்னை நானே சிலுவையில் அறைகிறேன்னு சொன்ன மாதிரி தகப்பனே, எங்களுடைய மாம்ச கிரியைகள் எல்லாத்தையும் ராஜா நீர் தகப்பனே ராஜா, எதையும் வெளிவர விடாதீங்க தகப்பனே. மாம்ச கிரியைகளை அழித்து போடுங்க தகப்பனே ராஜா. ஆவியினால தகப்பனே அதை அடிக்க உதவி செய்யுங்க ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒரு ஊடுருவுதல் இல்லாதவனால ராஜா, விதை அது மண்ணுக்குள்ளேயே அழுகி போயிடுமே தகப்பனே ராஜா. எங்க சபையில தகப்பனே ராஜா, சிறியவர் முதற் பெரியவர் கொண்டு தகப்பனே ராஜா, உம்முடைய ஆவியானவருடைய அந்த தொடுதல் இல்லாம இருக்காங்க ராஜா. அதை ருசிக்காம உணராம இருக்காங்க ராஜா. கர்த்தாவே, நீர் இடைப்பட்டால் உம்மை தடுக்க யாரால முடியும் ராஜா. பிள்ளைகள் மீது ஆவிய அளவில்லாம பொழிவீராக தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, உம்முடைய அருள் உம்முடைய ஆவிய அளவில்லாம பொழியட்டும் தகப்பனே ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க ராஜா. பெரியவங்க தகப்பனே, பாட்டிமார்கள், தாத்தாக்கள் எல்லாரையும் உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ராஜா. எஸ் தகப்பனே, நீர் முத்திரைக்காமல் ராஜா, நீ உம்மால முத்திரைக்கப்படாமல் தகப்பனே ஒருவரும் நித்தியத்துல வந்து இருக்க முடியாதே ராஜா. கர்த்தாவே ராஜா, உயிர்ப்பீங்க ராஜா, உயிர்ப்பீங்க ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. கர்த்தாவே, தாழ்மையுடன் எங்களுடைய வேண்டுதல்களை உம்மிடத்துல சமர்ப்பிக்க ராஜா. ஒருத்தரையும் விட்டுறாதீங்க ராஜா. கர்த்தாவே, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.